ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லாருடைய ஜாப்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாக்டர்ஸோடைய ரோலை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஏஐ எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணுது அண்ட் ஏஐனால் யாருக்காவது ஜாப் லூஸ் ஆக போதான்றதை பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லாருடைய ஜாப்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாக்டர்ஸோடைய ரோலை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிற இந்த ஏஐ டெஃபினெட்லி டாக்டர்ஸ்க்கு ஒரு ஹெல்பிங் டூல் மாதிரி தான் இருக்கும். அது எப்போவுமே டேட்டா ட்ரிவன் ப்ராசஸாக இருக்குது. அந்த டேட்டா ட்ரிவன் ப்ராசஸ்னால நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் ஈஸியாக ஒரு கிளினிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ரீப்ரொடக்டிவ் மெடிசனில், அதாவது இந்த ஐவிஎஃப் ஃபீல்டில் ஏஐ எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணுது அண்ட் ஏஐனால் யாருக்காவது ஜாப் லூஸ் ஆக போதான்றதை பார்க்கலாம். அண்ட் டாக்டர் அர்ச்சனா சயனாதன், மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் டாக்டர் அர்ச்சனா ஐவிஎஃப் சென்னை. ஸோ ஏஐ அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா? திஸ் இஸ் அ இம்ப்ரூவ் டெக்னாலஜி. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒரு எக்ஸல் ஷீட்டை போடுவோம். அதுக்கப்புறமா கூகுள் ஷீட் வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேஷன் வந்ததுக்கப்புறமா நவ் தெர் இஸ் ஏஐ. அதாவது இந்த ஆட்டோமேஷனையே ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஒர்க் ஃப்ளோவில் போட்டு நம்மளுக்கு பழைய டேட்டா எல்லாம் எடுத்து ஒரு ஆர்கனைஸ்டாக நீங்கள் இது இப்படி பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏஐ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோன்னா அதுக்கு ஒரு ரிப்ளையே ஒரு ஏஐ பண்ணக்கூடிய லெவலில் ஏஐ இப்போ இவால்வ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. எங்களுடைய ஐவிஎஃப் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ செலெக்ஷனில் ஏஐ இஸ் கிவிங் அ ஹெல்பிங் ஹேண்ட் ஃபார் அஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோ செலெக்ஷன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் சைக்கிள்ஸில் கருவை டாப் பண்ணி ஒரு 2 hours வெயிட் பண்ணி அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறமா கருவுடைய செல்லெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசிங் அப்போ ஒரு குவாலிட்டி அசஸ்மெண்ட் கொடுத்துருப்போம், கிரேட் A, B, Cன்ட்டு. இதே குவாலிட்டி அசஸ்மெண்ட்டில் அது டாப் பண்ணதுக்கப்புறம் இருக்கான்றது பார்க்குறது இப்போ யார் பார்க்குறா? ஹியூமன் பீயிங்ஸான நாங்கள், தட் இஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட் பார்க்குறோம். ஸோ இது பார்த்ததுக்கப்புறமா கருவுடைய கிரேடிங்கை தெர் வில் பி அ சப்ஜெக்டிவ் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் ஒரு கருவை கிரேட் பண்ணுற மாதிரி என் கூட இருக்கிறவங்க அதை கிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தே மைட் சே B, ஐ மைட் சே A. அண்ட் இதுவே வேறு யாராவது எக்ஸ்டர்னலாக ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட ஒப்பீனியன் கேட்டோன்னா அவங்க ஏவும் கிடையாது, பியும் கிடையாது, Cன்னு சொல்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் த கிரேடிங்ன்றது புக்கில் ஒரு விதமாக இருந்தாலுமே அவங்க பழக்கப்பட்டது. இப்போ ஏஐன்றது மாஸ் டேட்டாவை எடுத்துக்கும். ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங்ன்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாவை எடுத்துகிட்டு அசஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பல ஆயிரம் கேசஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என் கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்னொரு பல ஆயிரம் கேசஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னுடைய மூளைக்கு தெரிஞ்சது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க அந்த பல ஆயிரம் கேசஸுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இந்த மாதிரி இருக்கிற கருவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் பாசிட்டிவ் ரிசல்ட் வராதுன்னு நான் சொல்ல முடியும். என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் பண்ண கேசஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நான் எப்படி இந்த அவுட்லுக்கில் இது பண்ணுன்றது தெரியாது. பட் ஆனால் இதுவே நம்ம ஏஐ யூஸ் பண்ணோன்னா இட் பூல்ஸ் ஆல் த டேட்டா. அந்த பர்டிகுலர் சென்டர்லேயோ இல்லை வேர்ல்டு வைடு இருக்கிற டேட்டாலேயோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு ஏஐயால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு செகண்டில் எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு அசஸ்மெண்ட்டை கொடுக்க முடிஞ்சது ஏஐயால் மட்டும்தான் முடியும். ஹியூமன் பீயிங்ஸான நம்மளுக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த லிமிடேஷன் ஏஐக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், வி மைட் ஃபால் சிக், வி கேன் பி லேட் ஃபார் த ப்ரொசீஜர். அந்த மாதிரி எது வேணாலும் ஒரு மிஸ்ஹேப்ஸ் ஹியூமன் பீயிங் கிட்ட நடக்கலாம். பட் ஏஐ அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டோன்னா அந்த டைமுக்கு அந்த வேலையை செய்யணும்னா அதோடைய ஃப்ளோ சார்ட் படி அது செஞ்சிடும். கண்டிப்பாக தட் வில் பி டன் அண்ட் இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் இட். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏஐயை நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறது இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட். ஏன்னா இதனால் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் நிறையா வரும். எம்ப்ரியோவை அழகாக அது செலக்ட் பண்ணி நல்ல எம்ப்ரியோவை கொடுக்கறதுனால நம்ம நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா, ஆரோக்கியமான கருவை பிஜிடிஏ டெஸ்டிங் கூட பண்ணாமல் இந்த கரு நல்ல கரு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்ன்ட்டு ஏஐ நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணி அந்த கருவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு
கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுன்னா தென் we can avoid multiple pregnancy, multiple embryo transfers. அதாவது 3-4 கருன்னு சொல்லி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிங்கிள் embryo transfer which is the best way to achieve a success rate, அதை நம்ம பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? அண்ட் இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நம்ம எப்போவுமே ஏஐயை நம்பியும் எல்லாமே பண்ண முடியாது. நம்ம ரொம்ப ஏஐயை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா ஹியூமன் ஸ்கில் அப்படின்றது கண்டிப்பாக குறைஞ்சிடும். அதாவது நம்ம இப்போ அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய மூளையில் வந்து ஒரு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கரு இருந்ததுன்னா இந்த கருவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்ன்ற என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏஐ மேலே டிபெண்ட் ஆகிடும். ஸோ அந்த டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹியூமன் பீங்ஸான நம்ம அந்த கருவை அசஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ண கருவில் நம்ம ஏஐ என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். தென் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் என்ன ரிசல்ட்ன்றதும் நம்ம பார்க்கணும். ரொம்பவும் நம்மளுடைய வேலை சிம்பிளிஃபை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏஐயை டிபெண்ட் பண்ணிட்டு போகிறதுனால ட்ராபேக்ஸ் வர்றதுக்குமே சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் இதோடு சேர்த்து வர காஸ்ட்டுமே இருக்குது இல்லையா? ஸோ ஏஐன்றது இட் லீட்ஸ் லாட் ஆஃப் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க் டு பி டன். இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி எல்லா டேட்டாவுமே மேட்ச் பண்ணி கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்கணும்னா இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் which has to be done by the computer and the software. ஸோ அதனால் மேஜர் அட்வான்டேஜ் வந்து ஒன்று, நம்ம அதை டிபெண்ட் பண்ணி ஆகிடுவோம். அந்த டிபெண்டன்சி வந்துருச்சுன்னா நம்ம தனிப்பட்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறதுன்றது ரொம்ப குறைஞ்சிட்டோம். தட் இஸ் த டேஞ்சரஸ் திங் வாட் கேன் ஹேப்பன். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் த காஸ்ட். இது கூட வர காஸ்ட்டை வந்து எல்லா சென்டராலையும் நம்ம வந்து அந்த காஸ்ட்டை வந்து பேர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருப்போம். ஸோ நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஏஐ எப்படிலாம் இது உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது ஃபார் த குட் ஆர் த பேட், இதை வந்து உங்களுடைய ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட்டோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது ஏஐ இதுக்கு யூஸ் பண்ணுறாங்களன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. If you have any more doubts about AI and how it is used in reproductive medicine field, please leave it in the comment section. I'll try to answer it as soon as possible.